வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஆர் சேனல். நான் உங்கள் அருண். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க விஐடி செட் கான்ஃபரன்ஸ் பற்றி ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி பேசுகிறேன் இந்த வீடியோவில் செட் கான்ஃபரன்ஸ் பற்றி ஒரு கம்ப்ளீட் ஓவர்வியூ பார்த்துடலாம். இது போல நான் ஏதாவது டாபிக் பேசணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் செட் கான்ஃபரன்ஸ் ஒர்க் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா இந்த 4 ஸ்டேஜஸ் தான் இருக்கும். இதை கடந்துட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அழுத்தமாடிங்க, நல்லா தெரியுது. நிறைய பேர் ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேயே அடி வாங்கிடுவாங்க. அதை பற்றி கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், இதை டீமாக பண்ணணுமா இல்லை இண்டிவிஜுவலாக பண்ணணுமான்ட்டு. அது உங்களுடைய விஷ் தான். உங்களுக்கு இண்டிவிஜுவலாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணலாம். இல்லை நீங்கள் இதை டீமாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் டீமில் மேக்ஸிமம் 3 பேர் இருக்கலாம். ஸோ அது உங்களுடைய விஷ் தான். இது எங்கள் டிபார்ட்மெண்ட்ஸான ரூல்ஸ். மோஸ்ட்லி மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு இதே மாதிரி தான் இருக்கும், காமனாக தான் இருக்கும். இல்லைனா இது மட்டும் சின்ன சின்னத விஷயங்கள் மாறும், மற்றது எல்லாமே காமன் தான். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தோன்னா கைட் செலெக்ஷன் அண்ட் டாபிக் செலெக்ஷன். கைட் செலெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபேக்கல்ட்டி சூஸ் பண்ணணும். அதாவது இந்த மொத்த ப்ராஜெக்ட்டுக்குமே லைக் ஸ்டேஜ் 1லேருந்து ஃபைனல் ரிவ்யூ கொடுக்குற வரைக்கும் அவங்க தான் உங்களுக்கு இன்சார்ஜ் மாதிரி. அவங்களுக்கு கைடன்ஸில் தான் நீங்கள் வேலை செய்வீங்க. அதாவது நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட காட்டுவீங்க. அவங்களுக்கு ஓகேனா அதை அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. இல்லை இதை சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அது ஏதாவது சேஞ்சஸ் சொல்லுவாங்க, நீங்கள் பண்ணி எடுத்துகிட்டு போய் காட்டணும். ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல தெரிஞ்ச ஃபேக்கல்ட்டி இல்லைனா ஒரு நல்ல ஃபேக்கல்ட்டியாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதை பொறுத்து தான் உங்களுக்கு மார்க் வர்றதும் லைக் கிரேட்ஸ் குறையிறதும் இருக்கும். ஒரு சில பேர் ரொம்ப லீனியண்ட்டாக இருப்பாங்க, ஒரு சில பேர் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. லைக் நீங்கள் பண்ணதே போதும்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க, இல்லை நீங்கள் பண்ணது பத்தாது மாற்றி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. டைட்டில் சப்மிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு டே இந்த நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு டேட் சொல்கிறாங்கன்னா, அன்றைக்கி தான் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் கைட் செலக்ட் பண்ணதும் அந்த டைட்டில் சப்மிட் பண்ணுறதும் வீடாப்பில் சப்மிட் பண்ணுவீங்க. அதாவது வீடாப்பில் இந்த இடத்துல செட் கான்ஃபரன்ஸ்னு ஒரு இருக்கும். அகாடமிக்ஸில் செட் கான்ஃபரன்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கைட் செலெக்ஷன் ரெக்வஸ்ட், அதாவது டீமில் 3 பேர் இருக்கீங்கன்னா யாராவது ஒருத்தர் இதை பண்ணாவே போதும். 3 பேர் ரிஜிஸ்டர் நம்பரை கொடுத்து பண்ணாவே போதும். அது எல்லாருக்குமே அக்செப்ட் ஆயிரும். யார் பண்ண போகிறீங்களோ அவங்க போய்ட்டு உங்களுடைய ப்ராஜெக்ட் கைட் அவங்களுடைய நேம் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டைட்டில் சப்மிட் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு அந்த ஃபேக்கல்ட்டிக்கு ஒரு மெசேஜ் மாதிரி அவங்களுடைய வீட்டாப்புக்கு போகும். அவங்ககிட்ட நீங்கள் முன்னாடியே பேசி வச்சுருந்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அதை அப்ரூவ் பண்ணிடுவாங்க. லைக் அதை அப்ரூவ் பண்ணிடுவாங்க, இல்லைனா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு கீழே வேலை செஞ்சலாம். இல்லை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வேறு ப்ராஜெக்ட் கைடை பார்க்கணும். அழகு சார், என்னப்பா? ஸோ அது முன்னாடியே போய் பேசி வச்சுருங்க. அண்ட் இதில் கொடுக்குற டைட்டில் வந்து நீங்கள் ரிவ்யூ 1க்கு முன்னாடி வரைக்கும் சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி அப்படி தான் ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ரிவ்யூ 1லேயே சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படியே ரிவ்யூ 1 பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபுல்லாக இப்போ ரிவ்யூ 1ங்கிறது உங்களுடைய பேனல் மெம்பர்ஸ் இருப்பாங்க. லைக் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு அப்ஸ்ட்ராக்டோ நீங்கள் ஒர்க் ஃப்ளோ பண்ண போகிறது செஞ்சு எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல கொடுப்பீங்க. ஒரு டாக்குமெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுப்பீங்க. அந்த டாக்குமெண்ட்டில் என்னென்ன இருக்கணும்னா, அப்ஸ்ட்ராக்ட் இருக்கணும், ஒர்க் ஃப்ளோ இருக்கணும், ஆர்கிடெக்சர் டயக்ராம், அது மாதிரி அந்த ப்ராஜெக்டோடைய பேசிக்ஸ் எல்லாமே இருக்கணும். அது வந்துட்டு அந்த பேனல் மெம்பர்ஸ் பார்த்து ஓகே சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கைட் கிட்ட காமிச்சு அதை அப்ரூவ் வாங்கியிருக்கணும். அதை பண்ணாமல் போகாதீங்க. சைன் வாங்கியிருக்கணும் கைட் கிட்ட. அந்த டாக்குமெண்ட்டை அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதாவது அந்த ப்ராஜெக்ட் பிடிக்கல, இல்லை நீங்கள் பண்ணது சரியில்லைன்னா மோஸ்ட்டாக ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு சில ஃபேக்கல்ட்டி தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அது பேனல் மெம்பர்ஸ் பொறுத்து தான் அதுவும் மாறும். ஒரு சில பேர் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பொறுத்து தான் அது மாறுமே. ஒரு சில பேர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை அப்ரூவ் வாங்கிடுவாங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை. ரிவ்யூ 1 அப்போ சும்மா பேசிக் மாதிரி தான் இருக்கும். அது அப்படியே கொஞ்ச நாள் ஒரு 1 மந்த் அந்த மாதிரி போகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு டிராஃப்ட் பேப்பர் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அப்பப்போ நீங்கள் ப்ராஜெக்டை பற்றி நீங்கள் உங்கள் கைடுக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. என்ன இருந்தாலும் டிராஃப்ட் பேப்பர் சப்மிஷன் டேன்ற மாதிரி ஒரு டே வரும். அந்த டேயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கைட் கிட்ட போயிட்டு ஒரு கம்ப்ளீட் பேப்பர் காட்டுற மாதிரி இருக்கும். லைக் கம்ப்ளீட் பேப்பர் இன் சென்ஸ் ஃபைனலாக நீங்கள் சப்மிட் பண்ண போகிற பேப்பருக்கு முன்னாடி பேப்பர் நீங்கள் எடுத்துகிட்டு போய் காட்டுவீங்க. அதில் எதாவது அவங்க கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க. எப்படின்னா ஒரு பப்ளிஷ் ஃபார்மேட்லேயே, எப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பப்ளிஷ் பண்ணுறதுக்குரிய ஃபார்மேட்லேயே நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்ககிட்ட சப்மிட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு IEEE ஃபார்மேட்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அது மாதிரி ஃபார்மேட்ஸ் இருக்குது பேப்பர் பப்ளிஷனுக்கு. அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட சப்மிட் பண்ணணும். அந்த ஃபார்மேட்டில் என்னென்ன இருக்குங்கிறத நீங்கள் பேப்பர் பப்ளிஷிங் பற்றி ரிசர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நம்ம எப்படி ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறதுன்ற வீடியோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அதுவும் பண்ணலாம். இப்போதைக்கு நீங்கள் அதை வேறு எங்கேயாவது கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். சிம்பிளாக ஒரு பேப்பரை நீங்கள் ரிவ்யூ 1ல் பார்க்கும்போதே தெரிஞ்சிட்ருக்கும். ரிவ்யூ 1ல் நீங்கள் வந்துட்டு ரெஃபரன்ஸ் சப்மிட் பண்ணுவீங்க, லிட்ரேச்சர் சர்வே அந்த மாதிரி எல்லாம். அதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போய் காட்டும் போதே தெரிஞ்சிருக்கும் ஒரு பேப்பர்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஐடியா கிடச்சிட்ருக்கோம். அப்போவே இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அட்வைஸாக டிப் அதாவது சொல்லணுன்னு நான் பார்த்தோன்னா, ஒரு சின்ன விஷயம்.
நீங்கள் டிராஃப்ட் பேப்பரை ஹார்ட் காப்பி எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய கைட் கிட்ட கொடுக்காதீங்க. சாஃப்ட் காப்பியாக முதல்ல எடுத்துகிட்டு போய் கொடுங்க. ஏன்னா கண்டிப்பாக கரெக்ஷன் சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்குமே ஃபுல்லாக தெரிஞ்சிருக்காது. சின்ன சின்ன விஷயம் அவங்க ரொம்ப நோட் பண்ணுவாங்க. கரெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஹார்ட் காப்பி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் காமிச்சிட்டு வர்றது உங்களுக்கு தான் அது லாஸ் ஆகும். ஸோ நீங்கள் எல்லா வாட்டியுமே சாஃப்ட் காப்பி எடுத்துகிட்டு போயிட்டு காமிச்சிட்டு எப்போ கம்ப்ளீட்டாக ஓகே சொல்கிறாங்களோ அந்த டைமில் நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்துகிட்டு போய் ஹார்ட் காப்பியாக சைன் வாங்கிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வெறும் சாஃப்ட் காப்பி காமிச்சாவே போதும். எப்படி கண்டிப்பாக கரெக்ஷன் மேலே கரெக்ஷன் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அது நீங்கள் ஃபஸ்ட் டைமே மொத்த கரெக்ஷனையும் ஒன்றா கேட்டு கரெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை மிச்சம். இப்போ இது சொல்ல மறந்துட்டேன். டிராஃப்ட் பேப்பருங்கிறது உங்கள் கைடு கிட்ட மட்டும் நீங்கள் காமிச்சு அப்ரூவ் வாங்குறது. இந்த டைமில் பேனல் மெம்பர்ஸ் அவங்களாம் யாரும் இருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனல் ரிவ்யூவில் கண்டிப்பாக பேனல் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ பேனல் மெம்பர்ஸ் ஃபைனல் ரிவ்யூவில் என்ன பார்ப்பாங்கன்னா, நீங்கள் 2 விஷயம் எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட காட்டணும். ஒன்று, நீங்கள் அந்த ஃபைனலாக பண்ண பேப்பர் அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து சைன் வாங்கி எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். செகண்ட் பிபிடி ஒன்று பண்ணியிருக்கணும். அந்த பிபிடியில் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் அந்த பிபிடியில் ஃபுல்லாக இருக்கணும். ரிவ்யூ 1க்கும் நீங்கள் பிபிடி பண்ணியிருப்பீங்க. பட் ரிவ்யூ 1க்கு மோஸ்ட்டாக அந்த பேப்பர் பார்த்தே ஓகே சொல்லிடுவாங்க. ஃபைனல் ரிவ்யூக்கு கம்பல்சரி பிபிடி இருக்கணும். அந்த பிபிடியில் உங்களுக்கு இது நீங்கள் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க, இண்டிவிஜுவலாக இருந்தால் என்னென்ன பண்ண போகிறீங்கிறது ஒரு ஃப்ளோ வச்சுக்கோங்க. ஏன்னா இண்டிவிஜுவலுக்கு நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எதுனாலும் பேசி மேனேஜ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் டீமாக பண்ண போகிறீங்கன்னா உங்களுடைய டீம்மேட்ஸ்க்கு என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்கோ அதை அவங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. அது வரும்போது கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகாமல் அது கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. லைக் ஃபஸ்ட்டு 3 ஸ்லைட் நீங்கள் பண்ண போகிறீங்க, இல்லை செகண்ட் அவங்க பண்ண போகிறாங்கன்ற மாதிரி இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஸ்லைட்ஸ் கரெக்டாக நீங்கள் போட்டு வச்சு ப்ரெசென்ட் பண்ணிட்டு வந்துட்டாவே போதும். இதுலேயே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிரும். லைக் இது நீங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக எஸ் கிரேடு வாங்கிடலாம். எஸ் கிரேடு வாங்குறது இல்லை ஒரு விஷயமே இல்லை. மோஸ்ட்டாக எல்லாருக்குமே ஏ வரைக்கும் வந்துடும். அந்த எஸ் வாங்குறதுங்கிறது நீங்கள் ரிவ்யூ 1லையும் அந்த ஃபைனல் ரிவ்யூலையும் பண்ணுறதை பொறுத்து தான் அந்த எஸ் கிரேடு விஷயம் வரும். அண்ட் இது ஆப்சல்யூட் கிரேடிங் தான், ரிலேட்டிவ் கிரேடிங் கிடையாது. ஸோ நீங்கள் 90க்கு மேலே எடுத்திங்கன்னா கம்பல்சரி எஸ் அந்த மாதிரி கான்செப்டில் இருக்கும். ரிலேட்டிவ் கிரேடிங் கிடையாது. அண்ட் நீங்கள் இது ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த இடத்துல போயிட்டு வீடாப்பில் செட் கான்ஃபரன்ஸ்ன்ற விஷயத்தில் ஒருத்தர் அப்லோட் பண்ணாவே போதும். உங்கள் டீம்மேட்ஸ் அது மற்ற 2 பேருக்குமே சேஞ்ச் ஆயிரும். அண்ட் இந்த ஃபைனல் ரிவ்யூக்கு முன்னாடி நீங்கள் டர்ன் இட் ரிவ்யூன்னு ஒரு சப்மிட் பண்ணுவீங்க. அந்த டர்ன் இட் ரிப்போர்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளேஜரிசம் செக். லைக் நீங்கள் எவ்வளோ நெட்லேருந்து எடுத்து காப்பி பண்ணியிருக்கீங்க அண்ட் ஃபுல்லாகவே நெட்டில் இருக்கிற பேப்பரே திருப்பி மாடிஃபை பண்ணி எடுத்துகிட்டு வரீங்கன்னா அது இதில் தெரிஞ்சிடும். இது 12% மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 13% மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த டர்ன் இட் ரிப்போர்ட்டுக்கான 10 மார்க் 0 போட்டுருவாங்க. ஸோ அதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே போகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த டிராஃப்ட் பேப்பர் சப்மிட் பண்ணிட்ட பிறகு அவங்க ஓகே கொடுத்த பிறகு நீங்கள் டர்ன் இட் ரிப்போர்ட்னு ஒன்று சப்மிட் பண்ணுவீங்க. அந்த டர்ன் இட் ரிப்போர்ட்டில் வர மார்க்ஸ் லைக் அந்த பர்சன்டேஜ் வச்சு தான் நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்கிறது தெரியும். அதை நீங்கள் ஃபைனல் காப்பியில் பண்ணுற பேப்பரோடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் அதில் இருக்கும் கொஞ்சம். லைக் நீங்கள் அந்த டர்ன் இட் ரிப்போர்ட் வரதை தான் ஃபைனல் பேப்பராக சப்மிட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் பேப்பர் பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் நீங்கள் நிறைய எஃபர்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த பேப்பர் பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மேபி அதை நீங்கள் 12%க்குள்ளே வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா சொல்லுங்கள். இருந்தாலும் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஸ்டேஜுங்கிறது கைட் செலெக்ஷன் அண்ட் டைட்டில் செலெக்ஷன். இது நீங்கள் இண்டிவிஜுவலாக நடக்கிறது. இல்லை பேனல் மெம்பர்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஜஸ்ட் உங்கள் கைட் கிட்ட மட்டும் நீங்கள் போய்ட்டு அப்ரூவ் ஆகிற மாதிரி இருக்கும். செகண்ட் ரிவ்யூ 1 பார்த்தீங்கன்னா ரிவ்யூ 1ல் பேனல் மெம்பர் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கைட் கிட்ட எல்லாத்தையும் காமிச்சு அப்ரூவ் வாங்கியிருக்கணும். அப்புறம் பேனல் மெம்பர் கிட்ட போய் ப்ரெசென்ட் பண்ணி அவங்கக்கிட்ட ஓகே வாங்கி நீங்கள் அந்த பேப்பரை சப்மிட் பண்ணணும், ரிவ்யூ 1 பேப்பரை. அப்புறம் ஸ்டேஜ் 3 டிராஃப்ட் பேப்பர் சப்மிஷன். இது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் கிட்ட மட்டும் தான் பார்க்க போகிறீங்க. இது பேனல் மெம்பர்ஸ் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. கைட் கிட்டே நீங்கள் எல்லாமே பேப்பரில் இருக்கிறதெல்லாம் ஓகேவா, இதை நாங்கள் சப்மிட் பண்ணலாமா அந்த மாதிரி கேட்டு சப்மிட் பண்ணுறது தான். இது இந்த இடத்துல பாருங்கள், இந்த விஷயங்கள்லாம் சப்மிட் பண்ண விஷயங்கள். இது நான் என்னுடைய சப்மிஷன்ஸ் பண்ணது. அண்ட் ஃபைனல் ரிவ்யூவில் கண்டிப்பாக பேனல் மெம்பர் இருப்பாங்க. பேனல் மெம்பர்கிட்ட நீங்கள் உங்களுடைய பேப்பரும் சப்மிட் பண்ணணும், பிபிடியும் ப்ரெசென்ட் பண்ணணும். அது முடிஞ்சிருச்சுன்னா செட் கான்ஃபரன்ஸ் மொத்தமாக முடிஞ்சிருச்சு. அண்ட் ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டேன், நீங்கள் பண்ணது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது, உங்கள் கைடுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் அதில் எஃபர்ட் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் இதை பப்ளிஷ் பண்ணலாம். லைக் நாங்கள் பண்ண பேப்பரை IEEEல பப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணோம். பட் அது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு நீங்கள் பண்ணது உண்மையிலேயே ஒர்க் ஆகும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் பப்ளிஷ் பண்ணலாம். உங்கள் கைடு ஹெல்ப் மூலிமா நீங்கள் அதை பப்ளிஷ் பண்ணலாம். இது எக்ஸாம்பிள் காட்டணுன்னா இதெல்லாம் நாங்கள் பண்ணது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்ஸ் அலாட்மெண்ட் இப்படி தான் இருக்கும். 6 விஷயங்கள் அந்த ஃபைனல் ரிவ்யூக்கு முன்னாடி இருக்கிறது பேஸ் பண்ணி இருக்கும்.
ஃபைனல் ரிவ்யூ வந்து 50 மார்க்ஸ்க்கு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிறதெல்லாம் 50 மார்க்ஸ். இது வந்துட்டு கைடு 25 மார்க்ஸ், பேனல் மெம்பர் 25 மார்க்ஸ் போடுவாங்க. ரிவ்யூ ஒன்றில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணீங்க இல்லையா, அதுக்கான 25 மார்க்ஸ் அண்ட் அந்த டிராஃப்ட் பேப்பருக்கு உங்களுடைய கைட் 25 மார்க்ஸ் போடுவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய மார்க் அலாட்மெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் ஃபைனல் ரிவ்யூக்கு டேரெக்டாக 50 மார்க்ஸ் போட்டுருவாங்க. அது நீங்கள் ஃபைனல் ரிவ்யூவில் பண்ணுற ப்ரெசன்டேஷனை பொறுத்து மாறும். அண்ட் எத்தனை செம்முக்கு நீங்கள் வந்துட்டு செட் கான்ஃபரன்ஸ் பண்ணால் 2 செமஸ்டர் பண்ணுவீங்க. செமஸ்டர் 1க்கு ஒன்று, செமஸ்டர் 2க்கு ஒரு செட் கான்ஃபரன்ஸ் பண்ணுவீங்க. அது ரெண்டுமே 2 கிரெடிட் கோர்ஸில் தான் இருக்கும். ஸோ ஃபைனல் கேப்ஸ்டோனுங்கிறது அது வேறு, அது 1 இயர் ப்ராஜெக்ட். ஒரு செமஸ்டர் ஃபுல்லாக பண்ணுறது 15 கிரெடிட்ஸ் 12 கிரெடிட்ஸ் பண்ணுற ப்ராஜெக்ட் வேறு. அதை பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி ஒரு ஃபுல் ரிவ்யூ கொடுப்போம். அண்ட் இந்த வீடியோவில் செட் கான்ஃபரன்ஸ் பற்றி மோஸ்ட்டாக ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை நம்ம வேறு ஏதாவது டாபிக் பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.